ஹாய்ங்க. சண்டே மார்னிங். இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூட்டில போயிட்டுருக்கும்போது மணல் சறுக்கி விட்டு கீழ விழுந்துட்டேங்க. ஸோ, அப்போ ஹாஸ்பிட்டல்ல போய் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க கட்டும் போட்டு விட்டுருந்தாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்னால பெருசா எந்த கிளீனிங் ஒர்க்குமே பண்ண முடியலங்க. அம்மா ஒரே ஆளா தான் எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. 3 நாள் ஆயிடுச்சு. சரி கட்ட ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் காத்தோட்ட விட்டா தான் காயம் சீக்கிரம் ஆறும் அப்படின்னு சொன்னாங்க வீட்ல. அதனால் கட்டையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். கால் வீக்கம் இருக்கு. நடக்கும்போது லைட்டா பெயினும் இருந்துச்சுங்க. சரி ஆயில்மெண்ட்லாம் போட்டு மேனேஜ்மெண்ட்லாம் விட்டாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலேஷன பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க தான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா சாயங்காலம் சாமி கும்பிட்றதுக்காக உளுந்த கஞ்சியுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் அம்மா கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. விளக்க எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் பற்ற வச்சுட்டேங்க. இன்றைக்கி 21 விளக்கு இந்த வருஷம் வச்சோம். ஃபஸ்ட்டு சாமி படத்துக்கிட்ட வச்சு எல்லா விளக்குமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு இடத்துல தீபம் வச்சேங்க. அதாவது 3வது நாள் தீபம் ஏற்றிக்கலாம் தான் நானும் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நாளே சரி திருவண்ணாமலையில் ஏற்றும்போது இங்கேயே ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் சிம்பிளாகவும் பண்ணி முடிச்சிட்டேன்.